நண்பர்களே, அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி, மெட்ரிக் பள்ளி, சிபிஎஸ்இ பள்ளி இதுபோன்ற பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கென்றே தனியாக நடக்கவிருக்கும் ஆசிரியர் தகுதித் தேர்வு 2026. இதற்கு இணையதளம் வழியாக நம்முடைய அலைபேசி மூலமாகவே எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, இந்த ஆசிரியர் தகுதித் தேர்வு பற்றிய சில கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும். முதலாவதாக, பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கென்றே நடத்தப்படும் ஆசிரியர் தகுதித் தேர்வை யார் யார் எழுதலாம்? பள்ளி மேலாண்மை தகவல் முகமை என்று சொல்லக்கூடிய எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது எமிஸில் பதிவு செய்யப்பட்ட தற்போது பணிபுரியக்கூடிய இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர் தகுதித் தேர்வை எழுத இயலும். இந்த ஆசிரியர் தகுதித் தேர்வை யார் யார் கண்டிப்பாக எழுத வேண்டும்? பணி ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர் தகுதித் தேர்வை கண்டிப்பாக எழுத வேண்டும். இடைநிலை ஆசிரியர்கள் எந்த தகுதித் தேர்வை எழுத வேண்டும்? 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை கற்பிக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தங்கள் பதவியை தக்க வைத்து கொள்ளவும் மற்றும் பதவி உயர்வுக்காகவும் ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 1 எழுத வேண்டும். பட்டதாரி ஆசிரியர்கள் எந்த தகுதித் தேர்வு எழுத வேண்டும்? 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள் தங்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்ளவும் மற்றும் பதவி உயர்வுக்காகவும் ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 2 எழுத வேண்டும். ஒரு இடைநிலை ஆசிரியர் ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 இரண்டு தேர்வையுமே எழுத இயலுமா? ஒரு இடைநிலை ஆசிரியர் இளங்கலை கல்வியியல் என்று சொல்லக்கூடிய பிஎட் முடித்திருந்தால் அவர் ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 இரண்டு தேர்வையுமே தனித்தனியாக விண்ணப்பித்து 2 தேர்வையுமே அவர் எழுதலாம். பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கென்றே நடைபெற இருக்கும் ஆசிரியர் தகுதித் தேர்வை யார் எழுத தேவையில்லை. பணி ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்குள் இருக்கும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர் தகுதித் தேர்வை எழுத தேவையில்லை. ஆனால் இந்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி உயர்வு, அதாவது இந்த 5 ஆண்டுகளுக்குள் அவர்களுக்கு பதவி உயர்வு வேண்டுமெனில் ஒரு இடைநிலை ஆசிரியர் ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 1, ஒரு பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 2 கண்டிப்பாக எழுத வேண்டும். பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு நடைபெற இருக்கின்ற ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கும் பொழுது நமக்கு தேவையான விவரங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 1 தேவையான விவரங்கள்: தொலைபேசி எண் மற்றும் இமெயில் முகவரி, விண்ணப்பதாரரின் புகைப்படம் ஜேபிஜே வடிவத்தில் 60 KB அளவுக்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் கையெழுத்து ஜேபிஜே வடிவத்தில் 60 KB அளவுக்குள் இருக்க வேண்டும். எஸ்எஸ்எல்சி என்று சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் PDF வடிவில் 500 KB அளவுக்குள் இருக்க வேண்டும். இப்போ 10ஆம் வகுப்பில் நீங்கள் தோல்வி அடைந்து தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு 2 மதிப்பெண் பட்டியல் இருக்கும். அந்த 2 மதிப்பெண் பட்டியலையும் நீங்கள் ஒன்றாக சேர்த்து PDF வடிவில் மாற்றி அந்த கோப்போட அளவு 500 KB அளவுக்குள் இருக்கிறது போல் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். HSC 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் PDF வடிவில் 500 KB அளவுக்குள் இருக்க வேண்டும். இப்போ 12ஆம் வகுப்பில் நீங்கள் தோல்வி அடைஞ்சு மறுபடியும் தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா அனைத்து மதிப்பெண் பட்டியலிலுமே நீங்கள் ஒரே PDF கோப்பாக மாற்றி அந்த PDF கோப்பு 500 KB அளவுக்குள் இருக்கிறது போல் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆசிரியர் பயிற்சிக்குரிய பட்டயச் சான்றிதழ் 1ஆம் ஆண்டு மதிப்பெண் பட்டியல், 2ஆம் ஆண்டு மதிப்பெண் பட்டியல் இந்த மூன்றையுமே ஒரே PDF கோப்பாக 500 KB அளவுக்குள் மாற்றி அமைத்து வைத்துக்கொள்ள வேண்டும். சில ஆசிரியர்கள் 1ஆம் ஆண்டோ அல்லது 2ஆம் ஆண்டில் நீங்கள் தோல்வியுற்று மறுபடியும் தேர்ச்சி பெற்றிருப்பீங்க. அனைத்து மதிப்பெண் பட்டியலையுமே, அதாவது தேர்ச்சி பெற்ற அனைத்து மதிப்பெண் பட்டியல் மற்றும் இவையோடு சேர்த்து பட்டயச் சான்றிதழ் அனைத்தையுமே ஒரே கோப்பாக வைக்க வேண்டும். ஃபோட்டோ ஐடி கார்டு என்று சொல்லக்கூடிய ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஸ்கூல் ஐடி கார்டு இவற்றில் ஏதாவது ஒன்றை PDF வடிவாக மாற்றி அந்த PDF கோப்பானது 500 KB அளவுக்குள் இருக்கிறது போல் மாற்றி அமைத்து வைத்துக்கொள்ள வேண்டும். சர்வீஸ் சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய பணிச் சான்றிதழ் PDF வடிவாக மாற்றி 500 KB அளவுக்குள் மாற்றி தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய ஜாதி சான்றிதழ் PDF வடிவாக மாற்றி 500 KB அளவுக்குள் மாற்றி அமைத்து தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 2ற்கு தேவையான விவரங்கள்: தொலைபேசி எண் மற்றும் இமெயில் முகவரி.
விண்ணப்பதாரரின் புகைப்படம் ஜேபிஜே வடிவத்தில் 60 KB அளவுக்குள் மாற்றியமைத்து தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும். விண்ணப்பதாரரின் கையெழுத்து ஜேபிஜே வடிவத்தில் 60 KB அளவுக்குள் மாற்றியமைத்து தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும். எஸ்எஸ்எல்சி 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் PDF வடிவில் மாற்றி 500 KB அளவுக்குள் தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் PDF வடிவில் மாற்றி 500 KB அளவுக்குள் மாற்றி அமைத்து தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும். இளங்கலை பட்டம் அல்லது ப்ரொவிஷனல் சான்றிதழை PDF வடிவில் மாற்றி 500 KB அளவுக்கு மாற்றி அமைத்து தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும். இளங்கலை பாடத்துக்குரிய தொகுத்தறி மதிப்பெண் பட்டியல் அல்லது அனைத்து செமஸ்டருக்குரிய மதிப்பெண் பட்டியல் இவற்றை PDF வடிவில் மாற்றி 500 KB அளவுக்குள் மாற்றி அமைத்து தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும். இளங்கலை கல்வியியல் பட்டம் அல்லது ப்ரொவிஷனல் சான்றிதழை PDF வடிவில் மாற்றி 500 KB அளவுக்குள் மாற்றி தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும். இளங்கலை கல்வியியலுக்குரிய தொகுத்தறி மதிப்பெண் பட்டியல் அல்லது இளங்கலை கல்விக்குரிய அனைத்து செமஸ்டருக்குரிய மதிப்பெண் பட்டியல் இவற்றை PDF வடிவில் மாற்றி 500 KB அளவுக்குள் மாற்றி அமைத்து தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஃபோட்டோ ஐடி கார்டு, அதாவது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஸ்கூல் ஐடி கார்டு இவற்றில் ஏதாவது ஒன்றை PDF வடிவில் மாற்றி 500 KB அளவுக்குள் மாற்றி அமைத்து தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும். பணிச்சான்றிதழ் என்று சொல்லக்கூடிய சர்வீஸ் சர்டிஃபிகேட் PDF வடிவில் மாற்றி 500 KB அளவுக்குள் மாற்றி அமைத்து தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய ஜாதி சான்றிதழ் PDF வடிவில் மாற்றி 500 KB அளவுக்குள் மாற்றி தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, நம்முடைய புகைப்படம் மற்றும் கையெழுத்து PDF வடிவில் மாற்றி 60 KBக்குள் எவ்வாறு சுருக்க வேண்டும் மற்றும் நம்முடைய சான்றிதழ்கள் அனைத்தையுமே தனித்தனி PDF வடிவில் மாற்றி 500 KBக்குள் எவ்வாறு சுருக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு காணொளி நம்ம சேனலில் போடப்பட்டிருக்கு. அதனுடைய இணைப்பை இந்த காணொளியுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களே, பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கென்றே நடக்கவிருக்கும் ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கு எவ்வாறு இணையதளம் மூலமாக விண்ணப்பிப்பது என்பதை பற்றி காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் TRB என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது trb.tn.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். இப்போ அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள். இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் 2026 பேப்பர் 1. இப்போ நோட்டிஃபிகேஷன் டேட்டு, அப்ளிகேஷன் டேட், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், பேமெண்ட் லாஸ்ட் டேட், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். அதுக்கடுத்தது இப்போ பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணணும்னா இங்கே அப்ளை நவ் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்தி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதே போல் பேப்பர் 2 அது கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ அதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இறுதியாக ஆக்ஷன் அப்படின்றது கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்தி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நண்பர்களே, ஒரு இடைநிலை ஆசிரியர் 2 தேர்வையும் நீங்கள் எழுதணும் அப்படின்னா 2க்குமே நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். இப்போ நீங்கள் எந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கணுமோ அதற்கு நேராக இறுதியாக இருக்கக்கூடிய அப்ளை நவ் அப்படின்ற ஒரு பொத்தானை அழுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முதல் எடுத்தோடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதற்கு இமெயில் ஐடி, இப்போது உங்களுக்கு இமெயில் ஐடி இங்கே கொடுக்கப்படணும். நீங்கள் 2 தேர்வுக்குமே நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது தனித்தனி இமெயில் ஐடி நீங்கள் கொடுங்க. அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அதை நீங்கள் கொடுங்க. இப்போ இமெயில் ஐடியை பதிவு செஞ்சதுக்கப்புறம் இங்கே வெரிஃபை இமெயில் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ OTP வில் பி சென்ட் டு த ஃபாலோயிங் இமெயில் ஐடி. இப்போ உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு OTP வந்திருக்கும், சென்ட் OTP. அதை நீங்கள் அழுத்தினீங்கன்னா இப்போ உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTPயை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ உங்கள் இமெயிலை திறந்ததுக்கப்புறம் இதில் இன்பாக்ஸில் இல்லை அப்படின்னா ஸ்பேம் அதை நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா TRBலேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும், அதில் OTP இருக்கும். அந்த OTPயை அங்கே பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு வெரிஃபை அதை அழுத்துங்க. இப்போ இமெயில் வெரிஃபைடு, இப்போ ஓகே கொடுங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய 10 இலக்க அலைபேசி எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வெரிஃபை மொபைல் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ OTP வில் பி சென்ட் டு த ஃபாலோயிங் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
எஸ் சென்ட் ஓடிபி அதை அழுத்துங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இங்கே பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு வெரிஃபை அதை அழுத்துங்க. இப்போ மொபைல் வெரிஃபைடு ஓகே அதை அழுத்துங்க. இப்போ இமெயில் ஐடியையும் மொபைல் நம்பரையும் நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது சப்மிட் என்பதை அழுத்துங்க. இப்போ யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் த பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ். இப்போ 2026 பேப்பர் 2. யுவர் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஆர் சென்ட் டு யுவர் இமெயில் அண்டு மொபைல் நம்பர். இப்போ நம்மளுக்கு வந்து யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் நம்மளுடைய மெயில் மற்றும் அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓகே கொடுங்க. இப்போ நம்மளுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பார்ப்பதற்கு ஜிமெயிலை திறந்து கொள்ளுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே 3 கோடுகள் காட்டப்படும். அதை அழுத்திட்டு ஸ்பேம் அப்படின்னு இருக்கும். அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா முதலாவதாக டிஆர்பி அப்படின்ற ஒரு மெயில் உங்களுக்கு வந்திருக்கும். அதை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தனியாக குறித்து வைத்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் டிஆர்பி அப்படின்னு தட்டச்சு செய்து தேட ஆரம்பிங்க. தற்போது trb.tn.gov.in அப்படின்ற இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். இப்போ அந்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அதை தேர்ந்தெடுங்க. இப்போ முதல் தடவை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவ் அப்படின்றத அழுத்திட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. இப்போ ஏற்கனவே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். நம்மளுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு இமெயிலையும் வந்திருக்கும், அலைபேசிலையும் வந்திருக்கும். இப்போ அதனால் மேலே சைன்இன் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. இப்போ லாகின் ஐடி அப்படின்ற இடத்துல உங்களுக்கு இமெயிலில் வந்த அல்லது அலைபேசியில் வந்த யூசர் ஐடி அதை பதிவு செஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல பாஸ்வேர்டை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு சைன்இன் அப்படின்றத அழுத்துங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு இருக்கும். அது கீழே சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம இமெயிலில் வந்த அந்த பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு அதை அழுத்திட்டு அந்த பாஸ்வேர்டை நீங்கள் புதிய பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றி வைத்துக்கொள்ளலாம். அதுக்கடுத்தது கீழே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கும். அதாவது இன்னும் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கல, அதனால் இந்த இடத்துல நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது. இப்போ அப்ளை பண்ணுவதற்கு இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. இங்கே நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் காட்டப்படுது. இப்போ ரீட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். இதில் நோட்டிஃபிகேஷன் இப்போ டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கும். அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது சர்வீஸ் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு 2026 தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு மட்டும் இந்த தகுதி தேர்வு நடத்தப்படுகிறது. விண்ணப்பதாரர்களுடைய சரியான எம்இஸ் ஐடி எண்ணை பூர்த்தி செய்ய வேண்டும். இவ்விவரங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தினால் பின்னர் சரிபார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பு: கொடுக்கப்பட்ட எம்இஸ் ஐடி எண் தவறாக இருப்பின் அல்லது ஆசிரியராக பணியில் சேர்ந்த நாள் 1/9/2025 அன்றோ அல்லது அதற்கு முன்பாகவோ இல்லையெனில் தங்களுடைய விண்ணப்பம் செல்லாததாக கருதி நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்டர் த எம்இஸ் ஐடி நம்பர். இப்போ இந்த கட்டத்தை அழுத்திட்டு எம்இஸ் ஐடி நம்பரை நம்ம பதிவு செய்யணும். அடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் அஸ் டீச்சர். நம்ம முதல்ல ஆசிரியராக பணியில் சேர்ந்த நாளை நம்ம தேர்வு செய்யணும். அதற்கு இங்கே இருக்க குறியீடு அழுத்துங்க. இப்போ மேலே உங்களுக்கு வருடம் காட்டப்படும். அதை அழுத்துங்க. முதல்ல வருடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள்.
அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு அந்த மாதத்துக்குரிய நாளை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு செட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் அஸ் டீச்சர், நம்ம ஆசிரியராக பணியில் சேர்ந்த நாள், முதல்ல பணியில் சேர்ந்த நாளை தான் நம்ம இங்கே தேர்வு செஞ்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது ஒர்க்கிங் இன், அந்த கீழ்நோக்குறியை அழுத்துங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எய்டட் அதில் பணிபுரிகிறீங்களா அல்லது ப்ரைவேட்டில் பணிபுரிகிறீங்களா அப்படின்னு இருக்குது. இப்போ நான் கவர்மெண்ட் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து டீச்சிங் டைப், இதில் ஃபுல் டைம் அதாவது டைம் ஸ்கேல்லையா அல்லது பார்ட் டைம்லையா இல்லை கன்சால்டேட்டட் பேயில் நீங்கள் பணிபுரிகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்குரியதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் ஃபுல் டைம் டைம் ஸ்கேல் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அதற்கு அடுத்தது செலக்ட் கவர்மெண்ட் ஐடி கேட்டகரி அப்படின்னு இருக்குது, அதை அழுத்துங்க. இதில் IFHRMS, GPF, CPS அப்படின்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் இருக்கீங்களோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ IFHRMSல இருக்கீங்களா இல்லது GPFல இருக்கீங்களா CPSல இருக்கீங்களா அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் CPS என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அதுக்கடுத்தது என்டர் IFHRMS, GPF, CPS இந்த மூணில் நீங்கள் மேலே எதை தேர்வு செஞ்சீங்களோ அதற்குரிய நம்பர், இப்போ நான் CPSஐ தேர்வு செஞ்சதுனால அந்த CPS நம்பரை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கின்றேன். அடுத்து டெசிக்னேஷன், இப்போ அந்த கட்டத்தை அழுத்திட்டு நீங்கள் தற்போது என்ன பதவியில் இருக்கீங்களோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இங்கே SGT, ஸ்பெஷல் டீச்சர், BT, கிராஜுவேட் டீச்சர், பிரைமரி ஸ்கூல் HM, மிடில் ஸ்கூல் HM, அதர்ஸ் இது போல் உங்களுக்கு காட்டப்படுது. இதில் உங்களுக்குரியதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் SGT அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்ளைட் ஃபார் அந்த கட்டத்தை அழுத்துறேன். இதில் உங்களுடைய ஆப்ஷனல் லாங்குவேஜை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து சப்ஜெக்ட் அப்ளைட் ஃபார், இப்போ அந்த கட்டத்தை அழுத்துறேன். இதில் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸா அல்லது சோசியல் சயின்ஸா இந்த ரெண்டில் உங்களுக்குரியதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ அனைத்து தகவலையும் பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள். இப்போ அனைத்து தகவலும் சரியாக இருக்கும் பட்சத்தில் கீழே வாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தகவலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த TNTET பேப்பர் 2 இதற்குரிய அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷனையும் நான் படிச்சிருக்கேன். இந்த TNTET பேப்பர் 2 எழுதுவதற்கு நான் தகுதியானதாக இருக்கேன். இந்த விண்ணப்பங்களை ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக நாம் விண்ணப்பிச்சிருக்கேன். இதில் ஏதேனும் தவறுகள் இருந்துச்சுன்னா அதற்கு முழு பொறுப்பு நான் தான் அப்படின்னு ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டம் இருக்குது, அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ அடுத்த பகுதிக்கு வந்துடுச்சு. இப்போ இங்கே பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் அப்ளிகன்ஸ் ஃபுல் நேம் வித் இன்சியல் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பெயரை கேபிட்டல் லெட்டரில் எழுதிட்டு இறுதியாக உங்களுடைய இன்சியலை பதிவு செய்யுங்க. அடுத்து ஜெண்டர், அதை தேர்வு செய்வதற்கு இப்போ பார்த்திங்கன்னா மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இதில் நீங்கள் உங்களுடைய ஜெண்டரை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து வேலிட் ஃபோட்டோ ஐடி கார்டு அப்படின்னு இருக்கும், அதை கட்டத்தை அழுத்துங்க. இதில் பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஸ்கூல் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு இதில் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து கொள்ளுங்கள். நான் ஆதார் கார்டு அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். கீழே பார்த்தீங்கன்னா வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கார்டு நம்பர், இப்போ மேலே என்ன கார்டு கொடுத்தீங்களோ, இப்போ ஆதார் கார்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டோடைய நம்பரை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து டேட் ஆஃப் பர்த், இப்போ உங்களுடைய பிறந்த தேதியை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ரிலேஷன்ஷிப் டைப் அப்படின்ட்டு இருக்கும், அந்த கட்டத்தை அழுத்துங்க. இதில் ஃபாதர் நேம், மதர் நேம், கார்டியன் நேம் இந்த மூணில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து இப்போ ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், கார்டியன்ஸ் நேம், இப்போ மேலே நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அவர்களுடைய பெயர் மற்றும் இனிஷியல் கடைசியாக ஒரு கட்டத்தில் கொடுத்துருக்காங்க, அவருடைய இனிஷியல் நீங்கள் போடணும். அடுத்து நேஷ்னாலிட்டி,
இப்போ இந்தியன் அப்படின்னு காட்டப்படுது, அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஸ்டேட், இப்போ நம்முடைய ஸ்டேட் தமிழ்நாடு, அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ரிலீஜியன், இப்போ உங்களுடைய ரிலீஜனை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து கம்யூனிட்டி, அந்த கட்டத்தை அழுத்துங்க. இப்போ உங்களுடைய கம்யூனிட்டியை தேர்வு செய்யுங்க. இப்போ செலக்ட் த கரெக்ட் கம்யூனிட்டி. எனி ரெப்ரசன்டேஷன்ஸ் ஃபார் சேஞ்சஸ் இந்த கம்யூனிட்டி வில் நாட் பி அக்செப்டட் இன் த ஃப்யூச்சர். இப்போ ஒரு தடவை இந்த கம்யூனிட்டியை நீங்கள் தேர்ந்தெடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ்ன்னு கொடுக்குறேன். அடுத்து நேம் ஆஃப் த சப்காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அந்த கட்டத்தை அழுத்துங்க. இப்போ உங்களுடைய கம்யூனிட்டியில் உங்களுடைய சப்காஸ்ட் என்ன, அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து இஸ் த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ உங்களுடைய ஜாதி சான்றிதழானது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், இஷ்யூடு இன் தமிழ்நாடு அப்படின்றத நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா நோ, நாட் இஷ்யூட் இன் தமிழ்நாடு அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ என்னுடைய ஜாதி சான்றிதழானது தமிழ்நாடு அதுதான் இஷ்யூ பண்ணாங்க, அதனால் முதல் இதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை காம்படென்ட் அத்தாரிட்டி. இப்போ அந்த கட்டத்தை அழுத்துங்க. இப்போ உங்களுடைய ஜாதி சான்றிதழ் வந்து யார் உங்களுக்கு வழங்கினாங்க அதை பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதி சான்றிதழில் இறுதியாக யார், எந்த அதிகாரி வந்து உங்களுக்கு கையொப்பம் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து அதை சரியாக தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை டேட். இப்போ உங்களுடைய ஜாதி சான்றிதழ் வந்து என்றைக்கு வழங்கப்பட்டது அப்படின்றது உங்களுடைய ஜாதி சான்றிதழில் குறிப்பிடப்பட்டிருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், உங்களுடைய ஜாதி சான்றிதழ் எண் இப்போ உங்களுடைய ஜாதி சான்றிதழில் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த எண்ணை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ அனைத்தையுமே பதிவு செஞ்சுட்டோம். இப்போ மேற்கண்ட தகவல் அனைத்தையுமே நம்ம மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள். பின்பு கீழே பார்த்திங்கன்னா ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தகவலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலே கொடுக்கப்பட்ட அனைத்து தகவலும் சரியான தகவல் தான், அதில் ஏதேனும் தவறுகள் இருந்துச்சுன்னா அதற்கு முழு பொறுப்பு நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த சின்ன கட்டம் இருக்கும், அதை தேர்வு செஞ்சுட்டு நெக்ஸ்ட் என்பதை அழுத்துங்க. இப்போ கம்யூனிகேஷன் அட்ரஸ், சிட்டி, வில்லேஜ், இதில் உங்களுடைய சிட்டி அல்லது வில்லேஜ் நேமை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட், இப்போ நம்முடைய மாநிலத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து டிஸ்ட்ரிக்ட், இப்போ நம்முடைய மாவட்டத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பின்கோடு, பின்கோடை பதிவு செய்யுங்க. இப்போ உங்களுடைய பின்கோடை பதிவு செஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஃபுல் அட்ரஸ், டோர் நம்பர், பில்டிங், ஸ்ட்ரீட், சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், பின்கோடு, இந்த வரிசையில் உங்களுடைய முழு முகவரியை இந்த கட்டத்தில் பதிவு செய்யுங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இது எல்லாமே நீங்கள் முன்னாடி கொடுத்தது தான், அது அப்படியே உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது கீழே ஒரு தகவல், இது ஏற்கனவே சொல்லப்பட்ட தகவல் தான். இப்போ அந்த கட்டத்தை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்பதை அழுத்துங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டீட்டெயில்ஸ் இஃப் அப்ளிகபிள். இப்போ நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளி அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். மறுபடியும் இங்கே ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த தகவல் ஏற்கனவே நம்ம கொடுக்கப்பட்ட தகவல் தான். இப்போ அதை தேர்வு செஞ்சுட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்துடும். இந்த குவாலிஃபிகேஷனை பூர்த்தி செய்வதற்கு முன்பு நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தாள் 1 மற்றும் தாள் 2 இரண்டிற்கும் விண்ணப்பிக்கக்கூடிய முறை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த குவாலிஃபிகேஷன் பக்கம் மட்டும்தான் ரெண்டுக்குமே வேறு வேறையாக இருக்கும்.
அதாவது தாள் 1க்கு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்புலேயே சில பேர் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருப்பாங்க. அப்படி இல்லாதவங்க சில பேர் 2 இயர் டிப்ளமா டிடிஎட் முடிச்சிருப்பாங்க. அவர்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷனை எவ்வாறு பூர்த்தி செய்வது அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். தற்போது தாள் 2ற்கு இந்த குவாலிஃபிகேஷனை எவ்வாறு பூர்த்தி செய்வது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன். இதில் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஆர் ஈக்குவலண்ட் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஹெச்எஸ்சி ஆர் ஈக்குவலண்ட் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ தாள் 2 அப்படின்றதுனால டிகிரி யூஜி அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 2 இயர் டிடிஎட் கொடுத்துருப்பாங்க. அதாவது டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க பிலிட் முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து தாள் 2 எழுதுவதற்கு தகுதியானவங்க. அதனால் பிலிட் முடிச்சிருந்தா டீச்சர் ட்ரைனிங் முடித்து பிலிட் முடிச்சிருந்தா அவங்க வந்து இந்த யூஜி இந்த 2 இயர் டிடிஎட் அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். இப்போ அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஜி முடிச்சுட்டு நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த பிஎட் ஆர் ஸ்பெஷல் எஜுகேஷன் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா 4 இயர் பிஎட் முடிச்சிருப்பாங்க. அதாவது பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் அதுன்னு 4 இயர் ப்ரோக்ராமில் அவங்க பிஎட் முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து இதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இந்த 4 இயர் பிஎட் ப்ரோக்ராம் படிச்சிருக்கவங்க 10th 12th இந்த 4 இயர் பிஎட் ப்ரோக்ராம் இந்த 3ஐயும் குறிப்பிட்டு அதற்கான கல்வி தகுதிகளை நீங்கள் பூர்த்தி செய்தால் போதுமானது. அவர்கள் யூஜி இந்த பிஎட் இந்த கட்டத்தை அவர்கள் குறிப்பிட தேவையில்லை. இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இறுதியாக அதர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை பார்ப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 3 புள்ளி எடுத்துகிட்டு டெஸ்க்டாப் சைட்டை மாற்றிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இறுதியாக அதர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் அதாவது யூஜி அதுக்கப்புறம் 4 இயர் பிஎட் ப்ரோக்ராம் அல்லது நார்மலாக இருக்கக்கூடிய பிஎட் இது இல்லாமல் நீங்கள் வேறு என்னாச்சும் இந்த பிஎட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக அல்லது யூஜிக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் என்னாச்சும் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த அதர் குவாலிஃபிகேஷனை நீங்கள் பூர்த்தி செய்து அதற்குரிய குவாலிஃபிகேஷனை நீங்கள் கீழே இருக்க பகுதியில் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம மேலே குவாலிஃபிகேஷன் என்ன தேர்ந்தெடுத்தோமோ அதனுடைய விவரங்கள்லாம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம பூர்த்தி செய்யணும். முதல்ல எஸ்எஸ்எல்சி, அதில் மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர். இப்போ உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலில் அந்த சான்றிதழோட எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ சில பேருக்கு உங்களுக்கு சந்தேகம் வரும். அதாவது இங்கே சான்றிதழ் எண் பதிவு செய்யணுமா அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது பதிவு எண் பதிவு செய்யணுமா அப்படின்னு சில சந்தேகங்கள் வரும். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சான்றிதழில் சான்றிதழ் எண் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த சான்றிதழ் எண்ணை தான் நீங்கள் பதிவு செய்யணும். நீங்கள் பதிவு எண் என்று சொல்லக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பதிவு செய்யக்கூடாது. அடுத்து நேம் ஆஃப் த போர்டு. இப்போ உங்கள் சான்றிதழில் என்ன போர்டில் நீங்கள் வந்து இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங். இப்போ உங்கள் சான்றிதழில் இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். முதல்ல வருடத்தை எழுதிட்டு இப்போ என்ன வருடம் அதை பதிவு செய்யுங்க. பின்பு மாதத்தை தேர்வு செய்யுங்க. அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அல்லது கிரேடு. இப்போ உங்களுடைய 10ஆம் வகுப்பு நீங்கள் வாங்கியிருக்க மதிப்பெண்ணுக்கு நீங்கள் சதவீதம் போடணும், பர்சன்டேஜ் போடணும். அதை எவ்வாறு போடுவது அப்படின்னா நீங்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் டிவைடு பை மொத்த மதிப்பெண்கள் பெருக்கல் 100. அதாவது நீங்கள் வாங்கிய மதிப்பெண்கள் வகுத்தல் மொத்த மதிப்பெண்கள் பெருக்கல் 100. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 350 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 350 டிவைடு பை 500 பெருக்கல் 100 அப்படின்னு போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் வரும். அந்த பர்சன்டேஜை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மீடியம். இதில் உங்களுடைய மீடியத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்சி 12ஆம் வகுப்புக்குரிய விவரங்களை நம்ம பூர்த்தி செய்யணும். முதல்ல மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு சான்றிதழ் எண்ணை தான் பதிவு செய்யணும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பதிவு செய்யக்கூடாது.
அதுக்கடுத்தது நேம் ஆஃப் போர்டு. இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுடைய சான்றிதழில் எந்த அதிகாரி உங்களுக்கு கையெழுத்து போட்டிருக்காங்களோ அது கீழே உங்களுக்கு இந்த நேம் ஆஃப் த போர்டு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங். நீங்கள் 12ஆம் வகுப்பு எப்போ முடிச்சிங்களோ அதை உங்களுக்கு சான்றிதழில் கொடுக்கப்பட்டிருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பீரியட் ஆஃப் ஸ்டடி. இப்போ நீங்கள் எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். இப்போ எப்படி நம்ம 10ஆம் வகுப்புக்கு எவ்வாறு பர்சன்டேஜ் போட்டோமோ அதே போல் இங்கே போட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் வாங்கிய மதிப்பெண்கள் டிவைடு பை மொத்த மதிப்பெண்கள் பெருக்கல் 100, அதுதான் பர்சன்டேஜுக்குரியது. அடுத்தது மீடியம், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ சில பேருக்கு சந்தேகம் வரலாம், இப்போ பீரியட் ஆஃப் ஸ்டடி அப்படின்றது வந்து எவ்வாறு போடுவது அப்படின்றது சில பேருக்கு சந்தேகம் வரலாம். அதாவது நீங்கள் 11ஆம் வகுப்பு எந்த ஆண்டு எந்த மாதத்தில் நீங்கள் சேர்ந்தீங்களோ அதை முதல் கட்டத்தில் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு எப்போ நீங்கள் முடிச்சிங்க, அதாவது உங்களுடைய சான்றிதழில் உங்களுக்கு மாதமும் வருடமும் கொடுக்கப்பட்டிருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயல்பாகவே 2 ஆண்டுகள். இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ மார்ச் 1999 முடிச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ பீரியட் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிறது ஜூன் 1997லேருந்து மார்ச் 1999 அப்படின்றது உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன். இதே போல் உங்களுடைய பீரியட் ஆஃப் ஸ்டடியை குறித்து கொள்ளுங்கள். அடுத்து யூஜி டிகிரி. அதில் முதல்ல நேச்சர் ஆஃப் அப்லோடிங் டாக்குமெண்ட் அந்த கட்டத்தை அழுத்துங்க. இதில் உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எது இருக்கோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து சர்டிஃபிகேட் நம்பர். நீங்கள் பட்டச் சான்றிதழ் வாங்கியிருப்பீங்க, டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, அதோடைய எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து நேம் ஆஃப் த காலேஜ் அல்லது இன்ஸ்டியூஷன் அல்லது யூனிவர்சிட்டி, அதை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகேட்டிங் யூனிவர்சிட்டி. இப்போ நீங்கள் மேலே காலேஜ் இன்ஸ்டியூஷன் இதை கொடுத்துருந்தீங்கன்னா அது எந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அப்ரூவல் ஆகிருக்கு அந்த யூனிவர்சிட்டியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ சில பேர் வந்து யூனிவர்சிட்டியிலே படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியை மறுபடியும் இங்கே கொடுத்துக்கோங்க. அடுத்து இஸ் த இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்ட் பை யூஜிசி. இப்போ யூஜிசியால் உங்களுடைய இன்ஸ்டியூஷன் அல்லது யூனிவர்சிட்டி வந்து ரெகக்னைஸ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெகக்னைஸ் ஆகிருந்துச்சுன்னா எஸ், ரெகக்னைஸ் ஆகலைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து நேம் ஆஃப் த டிகிரி. இப்போ நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங். இப்போ உங்களுடைய பட்டச் சான்றிதழில் மந்த் இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துருப்பாங்க, அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பீரியட் ஆஃப் ஸ்டடி அப்படின்ற இடத்துல முதல் கட்டத்தில் நீங்கள் கல்லூரி வந்து எந்த ஆண்டு எந்த மாதத்தில் சேர்ந்தீங்களோ அதை முதல் கட்டத்தில் பதிவு செய்யுங்க. அடுத்து 2வது கட்டத்தில் நீங்கள் அந்த யூஜி டிகிரியை எப்போ முடிச்சிங்களோ எந்த ஆண்டு எந்த மாதம் அதை நீங்கள் பதிவு செய்யணும். இந்த முடித்த ஆண்டு மாதம் பதிவு செய்கிறத நீங்கள் உங்களுடைய பட்டச் சான்றிதழில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஆர் கிரேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் டிகிரியில் வாங்கினா பெர்சன்டேஜை நீங்கள் இங்கே பதிவு செய்யணும். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் பர்சன்டேஜ் போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. அனைத்து செமஸ்டருக்கும் டோட்டல் பர்சன்டேஜ் தான் இங்கே உங்களுக்கு போடணும். இப்போ யூஜி டிகிரிக்கு நம்ம முடிச்சிட்டோம். அதே போல் பிஎட்டுக்கு இங்கே கேட்கப்பட்ட அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இப்போ யூஜியில் என்ன கேட்டாங்களோ அதே போல் தான் உங்களுக்கு பிஎட்டும் கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த பிஎட்டுக்குரிய விவரங்களை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா விச் ஸ்பெஷல் கேட்டகரி அந்த கட்டத்தை அழுத்துங்க. இதில் ஹியரிங் ஆர் ஸ்பீச் இம்பேர்மெண்ட்ஸா, மல்டிபிள் டிசபிலிட்டிஸா, விசுவல் இம்பேர்மெண்ட் ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸா, இல்லை ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டரா, இதில் இது போல் நிறையா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த வகை நீங்கள், அதாவது நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தீங்கன்னா இல்லை எந்த வகை அப்படின்றத நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். இல்லை நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பிஎட் சான்றிதழ் எண் சர்டிஃபிகேட் நம்பர் அதை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ இங்கே சர்டிஃபிகேட் நம்பர் சில பேருக்கு குழப்பம் வரலாம். அதாவது இந்த சர்டிஃபிகேட் நம்பருங்கிறது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரா
இல்லை சர்டிஃபிகேட் நம்பரா அப்படின்றது சில குழப்பம் வரலாம். இப்போ அது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பதிவு செய்யக்கூடாது. சான்றிதழ் எண் தனியாகவே கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சான்றிதழில் இருக்கக்கூடிய சான்றிதழ் எண்ணை பதிவு செஞ்சோம். ஆனால் இந்த யூஜி மற்றும் பிஎட்டுக்கு வந்து சான்றிதழ் நம்பர் இருக்காது. ஆனால் அதற்கு பதிலாக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் உங்களுக்கு டிகிரியை பொறுத்தவரையிலும் கொடுத்துருப்பாங்க. அதனால் இங்கே அதாவது யூஜிக்கும் பிஎட்டுக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சான்றிதழில் சான்றிதழ் எண் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அப்படி சான்றிதழ் எண் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை தான் பதிவு செய்ய வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த காலேஜ் பதிவு செஞ்சுட்டோம். அடுத்து நம்மளுடைய காலேஜ் வந்து என்ன யூனிவர்சிட்டியில் அப்ரூவல் ஆகிருக்கு அதை நம்ம தேர்வு செய்யணும். இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டியிலே நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே நீங்கள் யூனிவர்சிட்டி அப்படின்றத பதிவு செய்து கொள்ளலாம். என்ன யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டியை நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி அப்படின்ற கட்டத்துலையும் நேம் ஆஃப் த அப்ளிகேட்டிவ் யூனிவர்சிட்டி அப்படின்ற இடத்துலையும் நீங்கள் யூனிவர்சிட்டி அப்படின்னு குறிச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் காலேஜ் அல்லது இன்ஸ்டியூஷனில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த காலேஜ் அல்லது இன்ஸ்டியூஷன் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த யூனிவர்சிட்டியை நீங்கள் இங்கே குறிப்பிடணும். முதல்ல காலேஜோட பெயர், அதுக்கப்புறம் அந்த காலேஜ் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் அப்ரூவ் ஆகிருக்கோ அதை இந்த இடத்துல நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து இஸ் த இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்ட் பை யூஜிசி. இப்போ யூஜிசியில் உங்களுடைய இன்ஸ்டியூஷன் ஆர் காலேஜ் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அனைத்துமே வந்து நீங்கள் எஸ் தான் கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ஸ்டடி அப்படின்றதில் இப்போ சில பேர் வந்து பிஎட் வந்து 1 வருஷம் படிச்சிருப்பாங்க. சில பேர் 2 ஆண்டுகளுக்குரிய பிஎட்டை படிச்சிருப்பாங்க. இப்போ 1 வருஷம் அப்படின்னா நீங்கள் எந்த மாதம் எந்த வருடம் நீங்கள் வந்து சேர்ந்தீங்களோ அதை வந்து முதல்ல குறிப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ நீங்கள் முடிச்சிங்களோ அதை வந்து இந்த 2வது கட்டத்தில் அந்த வருடம் அந்த மாதத்தை குறிப்பிடுங்க. இப்போ சில பேர் 2 ஆண்டுகள் படிச்சிருப்பாங்க. அதுக்கும் அதே போல் தான் உங்களுடைய மதிப்பெண் பட்டியலில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் 1ஆம் ஆண்டு எந்த மாதம் எந்த வருடம் சேர்ந்தீங்களோ அதை முதல் கட்டத்திலையும், நீங்கள் 2ஆம் ஆண்டு எந்த வருடம் எந்த மாதம் நீங்கள் முடிச்சிங்களோ அதை 2வது கட்டத்திலையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து இறுதியாக பர்சன்டேஜ். இதில் இதுக்கும் அதே போல் தான் ஓவரால் பர்சன்டேஜ் தான் நீங்கள் போடணும். அனைத்து செமஸ்டருக்கு உரிய மொத்த பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு இங்கே குறிப்பிடணும். இப்போ அனைத்து தகவலும் நம்ம பூர்த்தி செஞ்சிட்டோம். இப்போ அனைத்து தகவலும் சரியாக இருக்கா என்பதை நீங்கள் மீண்டும் ஒரு தடவை உறுதி செய்து கொள்ளுங்கள். பின்பு இங்கே இருக்கக்கூடிய இந்த கட்டத்தை தேர்வு செஞ்சுட்டு நெக்ஸ்ட் என்பதை அழுத்துங்க. நண்பர்களே, ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1க்கு இதற்கு தேவையான கல்வி தகுதிகளை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை பற்றி காணலாம். இப்போ இந்த பக்கத்தில் மேலே 3 புள்ளிகள் இருக்கும். அதை அழுத்திட்டு இதை டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது போல் உங்களுக்கு காமிக்கப்படும். இதில் முதலாவதாக எஸ்எஸ்எல்சி அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஹெச்எஸ்சி அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ சில பேர் 12லேயே ஆசிரியர் தகுதி தேர்வு முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து டீச்சர் ட்ரைனிங் வந்து டிப்ளமா முடிச்சிருப்பாங்க. அதாவது 10th 12th அதுக்கப்புறம் டிப்ளமா, அந்த 3ஐயும் முடிச்சிருந்தவங்க வந்து முதல் 3 இதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு அதற்கான விவரங்களை கீழே பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்த இன்னொரு வகை என்ன அப்படின்னா, இப்போ 4 வருட பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து 10th 12th 4வது இருக்கக்கூடிய 4 இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அதை தேர்வு செஞ்சுட்டு அதற்குரிய விவரங்களை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு வகை என்ன அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிடிஎட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது டிடிஇ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது டிடிஇயில் ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 10th 12th இப்போ 5வது இருக்கக்கூடிய அந்த டிடிஇ அந்த தேர்வு செஞ்சுட்டு அதற்குரிய விவரங்களை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் ஒரு ஆசிரியர் வந்து 12ஆம் வகுப்பில் ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்காங்க. அதனால் அவங்களுக்குரிய விவரங்களை பூர்த்தி செய்கிறேன். இப்போ முதல்ல 10th 12th இறுதியாக அதர்ஸ் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன்.
இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அதர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு 3 பகுதிகள் காட்டப்படும். இதில் முதல் 2 பகுதி நம்ம ஏற்கனவே இந்த காணொலியில் நம்ம சொல்லியிருப்போம். தாள் 1 அதற்கான கல்வித் தகுதிகளை பூர்த்தி செய்யும் பொழுது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சான்றிதழ் விவரங்களை பூர்த்தி செஞ்சுருப்போம். அதே போல் இங்கேயும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சான்றிதழ் விவரங்களை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இப்போ 3வது பகுதி அதர் குவாலிஃபிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா 12ஆம் வகுப்புக்கு நம்ம என்ன பூர்த்தி செய்தோமோ அதனுடைய விவரங்கள் அனைத்துமே இந்த 3வது பகுதியான அதர் குவாலிஃபிகேஷனில் நம்ம பூர்த்தி செய்யணும். அதில் முதல்ல உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த சர்டிஃபிகேட் நம்பர் 12ஆம் வகுப்புக்குரிய சர்டிஃபிகேட் நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து நேம் ஆஃப் த ஸ்கூல் ஆர் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் 12ஆம் வகுப்பு எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து நேம் ஆஃப் த கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு செகண்ட் டீச்சர் ட்ரைனிங் SGTT அப்படின்னு பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங். இப்போ நீங்கள் 12ஆம் வகுப்பு எப்போ முடிச்சிங்களோ அந்த வருடம் அந்த மாதம் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அல்லது கிரேடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ 12th நீங்கள் என்ன பர்சன்டேஜ் பதிவு சொன்னீங்களோ அதே தான் இங்கேயும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மீடியம். இப்போ நீங்கள் என்ன மீடியத்தில் படிச்சிங்களோ அதாவது 12ஆம் வகுப்பு எந்த மீடியத்தில் படிச்சிங்களோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து 2 ஆண்டு டிப்ளமோ ஆசிரியர் பயிற்சி முடித்தவங்க அவர்கள் எவ்வாறு பூர்த்தி செய்யணும் அப்படின்னா இப்போ முதல்ல 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அதற்கான விவரங்களை பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு DTED அப்படின்னு இருக்கும். அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த DTED அந்த பகுதி விவரங்களை நம்ம பூர்த்தி செய்யணும். அதில் முதலாவதாக கோர்ஸ் நேம் கேட்டிருப்பாங்க. அந்த கட்டத்தை அழுத்துங்க. அதாவது டிப்ளமாவோட கோர்ஸ் நேம். இப்போ அந்த கட்டத்தை அழுத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு DTED ஸ்பெஷல் இது போல் உங்களுக்கு டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் DTE இது போல் இருக்கும். இப்போ உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் பார்த்து தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து DTED ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் DTED படிக்கும் பொழுது நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா என்ன வகை மாற்றுத்திறனாளி அப்படின்றத நீங்கள் இங்கே தேர்வு செய்யணும். அடுத்து நேம் ஆஃப் த காலேஜ் இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி. இப்போ நீங்கள் என்ன காலேஜ் அல்லது இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அதோடைய பெயரை பதிவு செய்யுங்க. அதுக்கடுத்தது ரெகக்னைஸ்டு பை UGC அப்படின்னு இருக்கும். இப்போ உங்களுடைய காலேஜ் இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி இது வந்து UGCயால் ரெகக்னைஸ் ஆகிருக்கா ஆமாம் இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆம் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து டீச்சர் ட்ரைனிங் டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் வந்து எந்த மாதம் முடிச்சிங்க எந்த வருடம் முடிச்சிங்க அப்படின்றத இங்கே தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பீரியட் ஆஃப் ஸ்டடி அப்படின்றது இப்போ 1ஆம் ஆண்டு நீங்கள் எப்போ சேர்ந்தீங்களோ எந்த மாதம் சேர்ந்தீங்களோ அதையும் எந்த வருடம் சேர்ந்தீங்களோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2ஆம் ஆண்டு எப்போ முடிச்சிங்களோ அதற்கான மாதம் வருடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ். இப்போ 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 2 வருடத்திற்குரிய மொத்த மதிப்பெண்கள் அந்த மொத்த மதிப்பெண்களுக்கான பர்சன்டேஜ் டோட்டல் பர்சன்டேஜ் ஓவரால் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு இங்கே குறிப்பிடணும். நண்பர்களே இப்போ சொன்னது போல் ஆசிரியர் தகுதி தேர்வுக்குரிய தாள் 1 மற்றும் தாள் 2 அதற்கான கல்வி தகுதிகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இதில் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் எந்த கல்வி தகுதிகளை நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்களோ அதற்கான சான்றிதழ் ஆவணங்களை நம்ம PDF வடிவில் உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் கல்வி தகுதிகளை சரியாக பார்த்து பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸாமினேஷன் சென்டர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் த எக்ஸாம் சென்டர். இப்போ எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ அதே போல் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய அட்ரஸில் கொடுத்த டிஸ்ட்ரிக்டில் தான் நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அடுத்து கிரிமினல் கேஸ் டீட்டெயில்ஸ். இது வந்து இஃப் அப்ளிகபிள் அதாவது கிரிமினல் கேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து எஸ்ன்னு கொடுங்க. இல்லை அப்படின்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நோ அப்படின்றத நம்ம கொடுக்கணும். அடுத்து அதே போல் டிபார்டு ஆர் டிஸ்குவாலிஃபைடு. இப்போ இஃப் அப்ளிகபிள் நீங்கள் வேலையிலேருந்து நீங்கள் இது போல் டிபார் அது டிஸ்குவாலிஃபைடு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள்.
அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ். இப்போ நீங்கள் என்ன கேட்டகரி கொடுத்தீங்களோ, அதாவது கம்யூனிட்டி என்ன கேட்டகரி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த கட்டத்தை தேர்வு செஞ்சுட்டு நெக்ஸ்ட் என்பதை அழுத்துங்க. இப்போ நம்மளுக்கு சான்றிதழ்கள்லாம் பதிவேற்றம் செய்யப்பட பகுதி உங்களுக்கு காண்பிக்கப்படும். இப்போ இந்த பகுதியை டெஸ்க்டாப் சைஸ்க்கு மாற்றிக்கொள்ளுங்கள். அதற்கு மேலே இருக்கக்கூடிய 3 புள்ளி அழுத்திட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ இது போல் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ நீங்கள் முதல்ல அப்ளிகன்ட் ஃபோட்டோ அது உங்களுக்கு ஜேபிஇஜி அந்த வடிவத்தில் இருக்கணும். மேக்ஸிமம் சைஸ் பார்த்திங்கன்னா 60 கேபிக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸு புகைப்படத்தை நம்ம பதிவேற்றம் செய்யணும். அதுக்கு சூஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்மளுடைய அலைபேசியில் நம்மளுடைய ரீசைஸ் பண்ண அந்த ஃபோட்டோ எங்கே இருக்கோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு டன் என்பதை அழுத்துங்க. இப்போ இது போல் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இதை பதிவேற்றம் செய்வதற்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் டு அப்லோட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இதே போல் உங்களுக்கு உங்களுடைய புகைப்படமானது பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகன்ஸ் சிக்னேச்சர் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். இப்போ எப்படி நீங்கள் ஃபோட்டோவை பதிவேற்றம் செஞ்சீங்களோ அதே போல் உங்களுடைய சிக்னேச்சரையும் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இப்போ இது பிடிஎஃப் வடிவில் இருக்கணும். அதோடய ஃபைல் சைஸ் மேக்ஸிமம் 500 கேபிக்குள்ளே இருக்கணும். இப்போ அதை தேர்வு செய்வதற்கு சூஸ் டாக்குமெண்ட் அதை அழுத்துங்க. இப்போ நம்முடைய அலைபேசியில் நீங்கள் எங்கே அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிடிஎஃப் வடிவில் வச்சுருக்கீங்களோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ தேர்வு செஞ்சதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ப்ரிவியூ உங்களுக்கு காட்டப்படும். இது சரியாக இருக்கா என்பதை ஒரு முறை சரி பார்த்துட்டு கிளிக் டு அப்லோட் அப்படின்ட்டு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது. இதே போல் கீழே இருக்கக்கூடிய அனைத்து சான்றிதழ்களையுமே பிடிஎஃப் வடிவில் மாற்றி ஃபைல் சைஸ் 500 கேபிக்குள்ளே நீங்கள் ஏற்கனவே வச்சுருப்பீங்க. அந்த அனைத்து சான்றிதழ்களையும் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். இப்போ கல்வி சான்றிதழ்கள்லாம் நம்ம பதிவேற்றம் செய்து முடிச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஐடி கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஸ்கூல் ஐடி கார்டு, இதில் ஏதாவது ஒன்று பிடிஎஃப் வடிவில் ஃபைல் சைஸ் 500 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி நம்ம பதிவேற்றம் செய்ய வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இறுதியாக சர்வீஸ் சர்டிஃபிகேட் பணிச்சான்றிதழ், அதுவும் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் 500 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி நம்ம ரீசைஸ் பண்ணி அதை இங்கே பதிவேற்றம் செய்ய வேண்டும். இப்போ பதிவேற்றம் பண்ண அந்த சான்றிதழ்கள் அனைத்தையுமே நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். அதற்கு கீழே வியூ அப்படின்னு இருக்கும், அதை அழுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் பதிவேற்றம் பண்ண சான்றிதழ் சரியாக இருக்கா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள். அப்படி தப்பாக பதிவேற்றம் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் சூஸ் டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு மீண்டும் நீங்கள் சரியான சான்றிதழை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். இங்கே நீங்கள் தாள் 1 நீங்கள் பதிவேற்றம் செய்யும் பொழுது நீங்கள் குவாலிஃபிகேஷனில் என்னென்னலாம் நீங்கள் கொடுத்தீங்களோ அது அனைத்துமே நீங்கள் தாள் 1க்கு அதற்கான சான்றிதழ்களை நீங்கள் பதிவேற்றம் செஞ்சுருங்க. பின்பு பொதுவாக இருக்கக்கூடிய உங்களோட புகைப்படம், கையெழுத்து, ஃபோட்டோ ஐடி கார்டு, சர்வீஸ் சர்டிஃபிகேட் இதை சேர்த்து பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 12ஆம் வகுப்புலேயே உங்களுக்கு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க 12ஆம் வகுப்பு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் 12ஆம் வகுப்புக்குரிய மதிப்பெண் பட்டியலை பதிவேற்றம் செஞ்சுருப்பீங்க. பின்பு அதர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் தேர்வு செஞ்சுருப்பீங்க. அதற்கும் நீங்கள் உங்களுக்கு உரிய அந்த 12ஆம் வகுப்பு சான்றிதழையே மீண்டும் நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். இப்போ இங்கே கேட்ட அனைத்து வகையான சான்றிதழ்களையும் பதிவேற்றம் செஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சிறிய கட்டத்தை தேர்வு செஞ்சுட்டு நெக்ஸ்ட் என்பதை அழுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பதிவு செஞ்சீங்களோ அது அனைத்துமே உங்களுக்கு இங்கே காட்டப்படும். அனைத்து விவரங்களும் சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஏதேனும் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பின்புறம் சென்றுட்டு அது சரியான தகவலா என்பதை உறுதி செய்து, தவறான தகவலாக இருந்துச்சுன்னா அதை சரியான தகவலாக பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு இதே பக்கம் உங்களுக்கு காட்டப்படும். இதில் பார்த்திங்கன்னா இறுதியாக பார்த்திங்கன்னா உறுதிமொழி அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு உறுதிமொழிக்கும் இது போல் உங்களுக்கு ஒரு சின்ன கட்டம் கொடுத்துருப்பாங்க, அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இந்த உறுதிமொழி அனைத்தையுமே நன்றாக படித்து கொள்ளுங்கள்.
பின்பு கீழே பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் த எபோவ் அப்படின்னு இருக்கும், அந்த கட்டத்தை அழுதுங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் நோட் த கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் சப்மிட்டிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் எடிட் ஆப்ஷன் டு ஆட் delete or modify the prior information if necessary will be available only before the fees payment of PG online application அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எதையுமே எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இம்பார்ட்டன்ட் நோட் டு கேண்டிடேட், இப்போ தமிழில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ ஆம் aware that to verify all the detail furnished in the online application I will take print out. நான் இணையவழி விண்ணப்பத்தில் உள்ளீடு செய்த தகவல் அனைத்தையுமே சரிபார்க்கும் பொருட்டு அதனை நகல் எடுக்க வேண்டும் என்பதை அறிவேன் அப்படின்னு இருக்கு. இப்போ எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அதை அழுத்துறேன். பின்பு ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே உறுதிமொழி இருக்கும், அதை மீண்டும் இது போல் தேர்வு செஞ்சுட்டு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேக் டு எடிட் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஏதேனும் நீங்கள் எடிட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த பேக் டு எடிட் அதை அழுத்திட்டு நீங்கள் என்ன திருத்தணுமோ அதை திருத்திட்டு மறுபடியும் இந்த பக்கத்தில் இந்த உறுதிமொழியை தேர்வு செய்யுங்க. இப்போ எனக்கு வந்து எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லை, அதனால் ஐ கன்ஃபார்ம் த எபோவ் அதை தேர்வு செஞ்சுக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு வார்னிங் அதுக்கான தகவல் கொடுத்துருக்காங்க. எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீடு அதை அழுத்துறேன். மீண்டும் உங்களுக்கு அதே தான் உங்களுக்கு தமிழில் காட்டப்படுது. எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட். இப்போ ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அதை அழுத்துறேன். இப்போ கீழே வந்தோம் அப்படின்னம்னா மறுபடியும் உறுதிமொழி இருக்குது, அதை தேர்வு செய்யுங்க. இப்போ ப்ரொசீட் டு பேமெண்ட்டு, இப்போ அப்ளிகேஷனை நம்ம சப்மிட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் வந்து செலுத்தணும். அதுக்கு ப்ரொசீட் டு பேமெண்ட் அதை அழுத்துங்க. இப்போ நம்மளுக்கு பேமெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேமெண்ட் வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்றது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் பேமெண்ட் கேட்டகரி அப்படின்னு இருக்குது, அதில் பேமெண்ட் கேட்வே அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கு பேமெண்ட் டைப்பு அந்த கட்டத்தை அழுத்திட்டு ஆன்லைன் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் செலுத்துவதற்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கிரெடிட் கார்டு, இன்னொன்று வந்து டெபிட் கார்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்பிஐ நெட் பேங்கிங், அது அதர் நெட் பேங்கிங், அதர் பேங்க்கோட நெட் பேங்கிங். இந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் நெட் பேங்கிங்கை பயன்படுத்தி பேமெண்ட் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதை பயன்படுத்தி நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் எரராக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நெட் பேங்கிங்கை பயன்படுத்தி உங்களுக்கு எஸ்பிஐயில் நெட் பேங்கிங் வச்சுருந்தாலோ அல்லது அதர் பேங்க்கில் நெட் பேங்கிங் வச்சுருந்தாலோ அதன் மூலமாக நீங்கள் பேமெண்ட் செலுத்தி கொள்ளுங்கள். இப்போ நெட் பேங்கிங்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 600 ரூபா, சர்வீஸ் சார்ஜஸ் வந்து 20 ரூபா, மொத்தம் வந்து டோட்டல் பார்த்திங்கன்னா 620 ரூபா. அதுக்கடுத்தது கீழே பச்சை வண்ணத்தில் ப்ரொசீட் டு பே அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, இதை எல்லாத்தையும் மறுபடியும் படித்து பார்த்துட்டு பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் அதை அழுத்துங்க. இப்போ இங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நெட் பேங்கிங் அதை தேர்வு செய்யணும். இப்போ நெட் பேங்கிங்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதை போட்டு நீங்கள் பணத்தை கட்டிடுங்க. இப்போ பேமெண்ட் செலுத்துனதுக்கப்புறம் இப்போ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு உங்களுக்கு வரும். இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. யுவர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் டு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அட் 2026 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு குறுஞ்செய்தியாகவும் உங்களுக்கு இங்கே வந்துருச்சு, நம்ம பணம் கட்டினது வந்து குறுஞ்செய்தியாகவும் உங்களுக்கு காட்டப்படுது. இப்போ அடுத்து கோ டு டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்குது, அதை அழுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்புறம் வந்துருச்சு. இங்கே வியூ அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இது போல் வந்துருச்சுன்னா
உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதுபோல் உங்களுக்கு அப்ளிகேஷனையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுடைய அப்ளிகேஷனை பார்க்குறதுக்கு வியூ அப்ளிகேஷன் அதை அழுத்துங்க. இப்போ இது போல் உங்களுடைய அப்ளிகேஷன் உங்களுக்கு காட்டப்படும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இந்த விண்ணப்பத்தை அச்சிடுவதற்கு கீழே பிரிண்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்திட்டு நீங்கள் உங்களுடைய அலைபேசியிலே பிடிஎஃபாக நீங்கள் சேமித்து வைத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வந்து நகல் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். நண்பர்களே, மிக முக்கியமான கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பூர்த்தி செய்யப்பட்ட இந்த விண்ணப்பத்தை நீங்கள் நகல் எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல பணிபுரியும் ஆசிரியர்களுக்கென்றே நடக்க இருக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு 2026. அதற்கு உங்களுடைய அலைபேசி வாயிலாகவே, உங்களுடைய அலைபேசி இணையதளம் மூலமாகவே இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.